ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் 10th-க்கும் 12th-க்கும் கூடி சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிக்க போகிறாங்க. இந்த நினைமையில் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் 12th-க்கு வந்து எந்த மாதிரிலாம் திருத்துறாங்க, முக்கியமாக 10th-க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு காமனாக கொஸ்டின் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றினு நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவ் வந்து வர போகிறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் வந்து வந்துருச்சு. இந்த நிலைமையில் நம்மளுக்கு பேப்பர் கரெக்ஷன் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டாஃப் எல்லா பேரும் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பேப்பர் வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. இனியிலிருந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் எப்பயும் போல வந்து நடைபெறும். முக்கியமாக வந்து 10th-க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துருந்துச்சு. எனிவே இனியிலிருந்து எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து 10th-க்கு மோஸ்ட்லி வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சொன்னபடி இனியோட 10th-க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து அஃபீஷியலி வந்து முடிய போகுது. ரெண்டாவதாக 11th-க்கு தான். 12th-க்கு ஆல்ரெடி முடிஞ்சு மார்க் என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 11th-க்கு தான் வந்து மெயினாக வந்து ப்ராப்ளமே போயிட்டு இருக்கு. 11th-க்கு எந்த மாதிரி பேப்பர் திருத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. 11th மார்க்கை வச்சு நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா 10th மார்க் வந்து நம்ம குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் பயாலஜி குரூப்பா அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இல்லை நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப்பான்னு சூஸ் பண்ணுறதுக்கு தான் 10th மார்க்கு. அப்புறம் 12th-க்கு வந்து எதுக்குன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் 11th மார்க் வச்சு நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க, நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனா அப்படின்னு. கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. 11th பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது எழுதுனா கூடியும் கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வேறு லெவலில் தான் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக 11th வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க. ஸோ காமர்ஸ் குரூப்னால உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் நினைக்கிற மார்க் தான் வந்து நல்லா வந்து போடுவாங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி 11th-க்கு பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் எதுவுமே வந்து கிடையாது. நான் என்னத்த சொல்கிறது, ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வந்து 12th-க்கு வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து 12th-க்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. அதாவது மே 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. 12th-ம் வேற லெவலாக திருத்திருக்காங்க. முக்கியமாக வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயம் வந்து இருக்கும். கன்ஃபார்மாக அதில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் போன வாட்டி எப்படி வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அதேயோட இந்த வருஷம் வந்து அதிகபட்சமாக வந்து கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 10th-க்கு பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால சயின்ஸில் வந்து இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் குறைய நிறைய பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. மற்றபடி மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து 10th-க்கு ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமாக மேத்ஸில் வந்து இந்த வாட்டி, அதாவது இந்த வருஷத்தில் வந்து அதிகபட்சமாக சென்டம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக கேட்டனால மாணவர்கள் இந்த வருஷத்தில் வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க. நான் சொல்கிறது 10th-க்கு. 12th-க்கு வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 11th-க்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, இட்ஸ் மீடியமாக வந்து நல்லா திருத்திருக்காங்க. பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டே இருந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மார்க்காக வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ், முக்கியமாக பேப்பர் கலெக்ஷனோட டே பை டே அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.